இன்றைக்கி பாருங்கள், நம்ம ரவை உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு, உளுந்து, குத்துக்கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ பாருங்கள், கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சிருச்சு. கடுகு உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா தீய வச்சிடாதீங்க. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தழை கொஞ்சங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வறுத்துங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இது கூடயே கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்தாதீங்க. அப்புறம் எல்லாமே வெங்காயத்தில் உப்பு அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் லைட்டாக அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்னொரு பக்கம் வானலில் தண்ணி பாருங்கள் தேவையான அளவு சேர்த்திட்டேங்க. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கூடயும் நம்ம இன்னொரு வானலில் பார்த்திங்கன்னா நம்ம ரவை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. ஏன்னா ஒரு சில ரவைலாம் பார்த்திங்கன்னா வறுக்காத ரவையாக வரும், கெட்டியாக ஆகிடுங்க நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்குள்ள. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் நல்லா ட்ரையான வானலில் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வருங்க. தீய விட்றாதீங்க. லைட் ப்ரௌனாக வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்குங்க. அது போட்டு இந்த தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். ஒரே கொதி வந்துச்சுன்னா இதை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்புமா செய்கிறது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நைட்டு டிஃபன் என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்க டைம் இந்த மாதிரி ஈஸியாக ரவை உப்புமா செஞ்சு ஒரு தேங்காய் சட்னி இல்லை ஒரு மல்லி சட்னி செஞ்சு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் கொதிக்கலாம். பாருங்கள், கொட்டியாச்சு. இதை நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்ருங்க. இல்லைன்னா கட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க வைக்கலாங்க. கொஞ்சம் வேகட்டும். இது கூட முன்ன கொஞ்சோண்டு தாங்க உப்பு சேர்க்கணும். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், உப்புமா இந்த அளவுக்கு ஆகிடுச்சுங்க. ரொம்ப கெட்டியாக்கிக்க வேணாம், இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், உப்புமா இன்றைக்கி செஞ்சாச்சுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேணும்னா இறக்க டைம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி பாருங்கள் செஞ்சு தாளிச்சிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.